காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலே எப்படி சிம்பிளான முறையில் வந்து ஃபேஷியல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஷியல் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கிடைக்கும். நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த டெட் ஸ்கின் சென்ஸையும் வந்து நல்லாவே எக்ஸ்போலியேட் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங்கும் பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த ஃபேஷியலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங்க்கு வந்து ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கிராம் ஃப்ளார் வந்து எடுத்துக்கிறேன். கிராம் ஃப்ளார் வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த அழுக்குகளெல்லாம் வந்து சுத்தமாக அப்படியே உள்ளக்கிருந்து எடுத்துரும். அதனால வந்து கிராம் ஃப்ளார் வந்து எடுத்துருக்கோம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ பல்ப்பு வந்து எடுத்துக்கிறேன். டொமேட்டோவில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிளென்ஸ் பண்ணும்போது இந்த பேக்கை வந்து நல்லா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வந்து அப்பர் டைரெக்ஷனில் வந்து நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. அப்படி நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது தான் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள்லாம் வந்து நல்லாவே வெளியே வரும். வெளில வரும்போது தான் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போதே நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நம்ம வந்து நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துக்கணும். அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம ஸ்கின்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து போகலாம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங்க்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இதே கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதோட ஜூஸை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு லெமன் வந்து சேர்க்குறனால ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா லெமனை வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து என்ன ஆட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, அதிகமான பிம்பிள்ஸ் எனக்கு ஃபேஸில் இருக்குங்கிறவங்க வந்து இந்த ஸ்க்ரப்பிங்கை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரப்பிங்கை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா அப்பர் டைரெக்ஷனில் வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறனால உங்கள் ஸ்கின்னில் உள்ள அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மூக்கு மேலே தாடையிலலாம் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸையுமே வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது மெயினாக அந்த மூக்கு மேலேயும் கீழே தாடையிலையுமே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும்போதே உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். தேர்ட் ஸ்டெப்பும் வந்து என்னது அப்படின்னா ஹாட் வாட்டர் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ஆவி பிடிக்க போகிறோம். ஆவி எதனால் நம்ம வந்து பிடிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆவி பிடிக்கும்போது தான் உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டல்லாக இருக்குது அப்படின்னாலும் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து நல்லாவே கிடைக்கும். கண்டிப்பாக வீக்லி 1 டைம்ஸ் ஆகுது நம்ம ஃபேஸுக்கு வந்து ஆவி பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆவி பிடிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து 4th ஸ்டெப் போகலாம். இது ஃபைனல் கூட நம்ம ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே அளவுக்கு வந்து கிராம் ஃப்ளார் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து டொமேட்டோ பல்ப் இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் டொமேட்டோ பல்ப்பை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு பேக் டைப்புக்கு வந்து வரணும். அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து டொமேட்டோ பல்ப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து இன்னும் நல்ல பிரைட்னிங் வந்து கொடுக்கும்.
ஃபைனல் ரிசல்ட்டும் கூட உங்களுக்கு நல்லாவே பிடிச்ச மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே ட்ரையாக விடுறேன். நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளென்சிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரப்பிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது வந்து ஒரு 10 மினிட்ஸாவது கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு, எக்ஸ்போலியேட் ஸ்கின் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் அதெல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகும். இப்போ இந்த பேக்கை வந்து கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு இருந்த ஸ்கின்னுக்கும் லாஸ்ட்டாக இருந்த ஸ்கின்னுக்கும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி என்னோடய ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுத்துச்சு. இந்த ஃபேஷியலை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.